வாக்யஜ்ஞேன கல்பதாம். தேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபி தீயதே. சாதன சதுஷ்டய சம்பத்தியில் மனவடக்கத்தை பார்த்துவிட்டு இப்பொழுது நாம் புலனடக்கம் என்ற தமம் என்கின்ற பண்பை பார்த்து வருகின்றோம். தமஹ கஹ சக்ஷுராதி பாக்யேந்திரிய நிக்ரஹ. தமஹ கஹ சக்ஷுராதி பாக்யேந்திரிய நிக்ரஹ. தமம் சொல்லி சொன்னா புலனடக்கம். ஒவ்வொரு பண்புகளையும் நாம் அதனுடைய லட்சணம், அதை கடைபிடிக்க உபாயம், அதனுடைய பலன், இந்த 3 தலைப்புகளை பார்த்து வருகின்றோம். இப்பொழுது 3ஆவதாக இருக்கக்கூடிய பலன், தமத்தை பின்பற்றுவதால் வரக்கூடிய பலன் என்ன? முதல் பலன் ஷமகன்னு சொல்லிடுறார். இந்திரியங்களை ஒழுங்காக வைத்திருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். நம்முடைய மனது 2 விதத்தில் அமைதியை இழக்கலாம் சொல்கிறார். அமைதியின்மை அடையும் 2 விதம். வெளி விஷயங்களுடன் இந்திரியங்கள் மூலமாக சம்பந்தத்தை வைக்கும் பொழுது, பிறருடன் விவகாரம் செய்யும் பொழுது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். விவகாரங்கள்னால் மனது சஞ்சலமடையும். அதை தமக எனும் சாதனையினால் சரி செய்ய வேண்டும். புலனடக்கம் சாதனத்தால் சரி செய்ய வேண்டும். இப்போ 2வது ஒரு விஷயம் என்னன்னா, இந்திரியங்களை எல்லாம் நம்ம எதுவுமே பயன்படுத்தலை. தியானத்தில் அமர்ந்திருக்கோம். கண்களை மூடி ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம். எதையும் பார்க்கலை, கேட்கலை, எதையும் பண்ணலை. வெளி விஷய ஆட்கள் பிரச்சனையே இல்லை, யாரும் இல்லை. ஆனால் என்ன ஆகும் தெரியுங்களா? கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடி அமர்ந்தவுடன், கண்மூடி இருக்க என்றால் பார்த்த கருமங்கள் போராடுது சொன்ன. மனம் ஏற்கனவே பார்த்த, கேட்ட, சுவைத்த, நுகர்ந்த அனுபவங்களை எல்லாம் அது ரீப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். வெளியில் விஷயம் இல்லை. கண்ணை மூடின உடனே உள்ளே இருக்கிற ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். வாதுக்கு வந்து எதிர்த்த மல்லரை போல் சொல்கிறார். ஆமாம், ஒரு பாட்டு சொல்லுவாங்க, சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சோம். அது ஒரு பெரிய ஆட்டம். கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய் குரங்கு சொன்னார். குரங்கே சாதாரணமாக குரங்கு, அதுக்கு வந்து ஒரு கொல்லித்தேல் கொட்டிடுச்சான். அடுத்து என்ன, அது கொஞ்சம் மதுவும் சாப்பிட்டுடுச்சான். அதுக்கு பேயும் பிடிச்சிடுச்சான். எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கும் நம்முடைய மனது. ஆக ஏற்கனவே கேட்ட பார்த்த விஷயங்களை மனசு அசை போட ஆரம்பிச்சிடும். எல்லா ஷோவிலையும் ரீப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் பழைய விஷயங்களை சிந்தித்து கொண்டு அதிலேயே சுகித்தும் இருக்கும், துக்கப்பட்டு கொண்டு இருக்கும், டிஸ்டர்ப் ஆகும். அதுதான் சொன்னார். அந்த இடத்துல சமக தேவையில்லாதது சிந்திக்காமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னார். மனமானது தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடாமல் சிந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தமம் என்ற சாதனம், புலனடக்கம் மிக மிக அவசியம். பழசு இருக்கு, புதுசாக எதையும் கொண்டு போய் சேர்க்கலை. ஆக தமத்தினுடைய பிரயோஜனம் சமம், மனவடக்கம் கிடைக்கும்.
இரண்டாவது பலன், இந்திரியங்கள் சக்தியை இழக்காமல் இருக்கும். எந்த ஒரு இந்திரியத்தை அதிகமாக அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த இந்திரியம் தேய்ந்து நமக்கே உபயோகப்படாமல் போய்விடும். நிறைய டிவி மற்ற விஷயங்கள் செல்ஃபோன் அப்படியே பார்த்துட்டு இருந்தால் சீக்கிரமே சோடா புட்டி கண்ணாடி போடணும். காதில் நிறைய விஷயங்களை சவுண்டாக கேட்டுக்கிறோம். இதுவெல்லாம் வச்சு கேட்குறோம் பாருங்க, அது என்ன ஏர்ஃபோன்லாம் வச்சுட்டு நிறைய பயன்படுத்தினா காது கொஞ்ச நாளில் அவ்வளோதான். ஆக எவ்வளவு நாள் உழைக்கணுமோ அவ்வளவு நாட்கள் அதை நாம் அதிகமாக பயன்படுத்தினால் எவ்வளவு நாள் இருக்கணுமோ அதனுடைய ஆயுள் குறைஞ்சிட்டு தேர்ந்து விடுக்கணும். ஜரயந்தி தேஜா நச்சிகேதன் சொல்கிறான், புல நுகர்ச்சியானது என்னுடைய இந்திரியங்களை தேய்த்து விட்டது சொல்கிறான். பிற்பாடு நம்ம வருத்தப்படுவோம். அதே போல் தான் உணவில் கூட அளவாக எல்லாவற்றையும் சாப்பிட்டா கொஞ்சம் நாளைக்கு இனிப்பிலேருந்து எல்லாமே ரசகுல்லாருந்து குலோப் ஜாமுன்லேருந்து மைசூர் பாக்கு மாம்பழத்துலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆசைப்பட்டு அதிகம் சாப்பிட நம்ம கோட்டா முடிஞ்சு போச்சு, பகவான் என்ன பண்ணுறாரு, சுகர் கொடுத்துட்றாரு. ஆமாம், ஒன்று கோட்டா முடிஞ்சு போச்சு பார்த்துக்கோ. அதனால் எப்போ தேவையோ அப்போ இந்த பொறிப்புலனுங்க வேலை செய்யாமல் போயிடுது. காரணம், கண் காது தான் அதிக விஷயங்களை தருது. வயதான காலத்தில் வேதாந்தத்தில் ஒரு ஆர்வம் வரும் அனுபவத்தினால, அப்போ படிக்கிறதும் கஷ்டம், கேட்குறதும் கஷ்டமாயிடும். மனசு அதை விட என்ன பண்ணுதுன்னா ஸ்டாக்னேட், அவ்வளோதான். எந்த ஒன்றும் அளவாக, அதை கர்மயோகம் சொன்ன மாடரேஷன் ஆல் வாக் சாப்பிடலை, அளவாக அனைத்து இன்ப நுகர்ச்சிகளை வைத்துக் கொள்வது. ஒரு பெரியவர் 70-75 வயசு ஆகிடுது. அவருக்கு அப்போ தான் வேதாந்தத்தில் கொஞ்சம் ஆர்வம் வந்தது. ஆனால் காது கேட்க முடியவில்லை. இந்த சொல்ல டமார செவிடுன்றாங்க பாருங்க, பக்கத்தில் குண்டே வெடித்தா கூட நமக்கு சத்தம் கேட்காது, அவ்வளோ கேட்கறது. ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு அடுத்த பிறவில இதெல்லாம் கிடைக்கட்டும் சொல்லி நினைச்சார். ஆக ஒரு இந்திரியத்தை இழக்கும் பொழுதுதான் அதனுடைய தேவை நமக்கு புரிகின்றது. ஆக புத்திசாலித்தனம் எது தெரியுமோ, ஒன்று உள்ள பொழுது அதனுடைய வேல்யூவை புரிந்து கொள்வது, அதன் சக்தியை இழந்த பிறகு வருந்துவதில் பயனில்லை, அளவாக பயன்படுத்துவது. அதான் சொன்னார், கெட்ட பின்பு ஞானி இல்லை, கெடுவதற்கு முன்பு ஞானியாவது சிறப்புன்னு சொன்னார். கெட்ட பின்பு ஞானின்னா அப்படிலாம் இல்லை. அடுத்து மூன்றாவது பலன், உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். இப்போ பார்த்தாலும் எதுனா என்டர்டெயின்மெண்ட்லேயே இருந்துட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், உடல் எவ்வளவு தான் தாங்கும்? உடலை ஒரு கருவி தானே. நமக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து அறிவை பெற்று நிறைவை பெற்று பூர்ணத்துவத்தை உணர்வதற்காக நம்முடைய கர்மாவினால் இறைவனால் வகுத்தளிக்கப்பட்ட ஒரு கருவி இந்த உடல். இந்த உடலுக்குள் நான் இருக்கின்றேன். எனக்கு இப்பொழுது இந்த உடல் என்ற கருவி கிடைத்துள்ளது. நான் வேறு, இந்த உடல் வேறு தான். இந்த உடலுக்குள்ளே நான் இருக்கேன். எனக்கு இந்த உடலானது வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் எவ்வளோ காலம்தான் உழைக்கும்? சில பேர் பார்த்தோம்னா 25, 30, 40 வயதில், 50 வயதில், 70 வயதுக்கு தோற்றம் வந்து விடுகின்றது. ஆக உடலானது ஆரோக்கியமாக இருக்க இந்திரிய ஆரோக்கியம் முக்கியம் சொல்றார். மனம் ஆரோக்கியமாக இருக்க சமதம ரொம்ப முக்கியம். ஆக இத்துடன் தமக என்ற விசாரமும் நிறைவடைகின்றது. அடுத்து மூன்றாவது தகுதி உபரமக. உபரமக்கஹ ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ. உபரமக்கஹ ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ. உபரமம் என்றால் என்ன? இது சிஷ்யனுடைய கேள்வி. குருவனுடைய பதில் ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ. இங்கு ஸ்வதர்மம் என்றால் நம்முடைய கடமை சொல்லி அர்த்தம். அனுஷ்டானம் என்றால் செய்த. அனுஷ்டானம்னா செய்த, கடைபிடித்த.
வாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் மன்னம் வாளாயமாகும் பழகேறியன். தொடர்ந்து பழகு. அனுஷ்டானம் என்றால் செய்த, ஏவ என்றால் மட்டும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அவம் செய்வார் ஆசையில் பட்டுன்னு சொன்னார். ஆக நம்முடைய கடமையை மட்டும் செய்த, பிறர் கடமைகளில் மூக்கை நுழைக்காமல் இருத்த. நம்முடைய மூக்கு எவ்வளோ நோஸ்கட் எத்தனை தடவை வாங்கியிருப்போம், ஆனால் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதான் ஆச்சரியம். ஆமாம், உங்கள் வேலையை பாருங்கள், சும்மா எல்லாத்துலையும் மூக்கை நுழைக்காதீங்க. எத்தனை தடவை கேட்டிருப்போம். அது வயது ஆக ஆக இந்த வார்த்தை நிறைய வரும். ஆனால் நாம் என்ன நினைப்போம், இல்லை நாம் இன்னும் பெரிய ஒரு இது பில்கேட்ஸ் போன்ற ஆளுக்கெல்லாம் பெரிய ஆலோசகராக இருந்தது போல் நம்மளை கேட்கணும் செய்யணும்லாம் நினைச்சு. இப்போ நம்மளை விட நம்ம குழந்தைகள் மற்றவங்களாம் ரொம்ப அட்வான்ஸாக தான் இருக்காங்க. நமக்கு அது புரியணும். அமர்தரும் கருமம் பற்றாது அறுத்தல். கைவில் நவநீதாசிரியர் சொல்கிறார், தேவையற்ற பந்தப்படுத்தும் செயல்களில் மனதை ஈடுபடுத்தாமல் இருத்தல். இது உப்பரமனுடைய அர்த்தம். இதுதான் நாம் விளக்கம் பார்க்கலாம். உப்பரம என்றால் எப்படி அனுஷ்டிப்பது, உப்பரமம் என்றால் என்ன, அதை எப்படி அனுஷ்டிப்பது, உபாயம் என்ன, அவனுடைய பலன் என்ன. முதலில் டெஃபனேஷன் பார்ப்போம். உப்பரமாக அது உண்மையான பொருள் இங்கே சொன்னதோடு சேர்த்து இன்னும் 2 அர்த்தம் இருக்குது. 3 அர்த்தங்களை பார்க்க போகிறோம். முதல் அர்த்தம் விலகி இருத்தல். விலகி இருத்தல் என்றால் சமதமத்தை காப்பாற்றுதல், ரக்ஷணம் சொல்லி அர்த்தம். நாம் என்னென்ன சாதனங்களை செய்து மனக்கட்டுப்பாட்டை புலனடக்கத்தை பெற்றோமோ, மீண்டும் சில சாதனங்களை செய்து அந்த அந்த பெற்ற விஷயங்களை பண்புகளை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல், அதிலேயே நிலைத்திருத்தல். இந்த குழந்தைய சொல்லுவாங்க, சின்ன குழந்தை அது நடக்கிற வரையிலும் அம்மாவையே சுற்றி 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 வரும். அது நடக்க ஆரம்பிச்சிடுதுன்னா ஓடி போயிடும். அம்மா அது சாப்பிட கூட வராது. அம்மா என்ன பண்ணோம், ஓடி போய் அதை பிடிச்சிக்கிட்டு வரும். பிடிச்சிக்கிட்டு வந்து இருக்குன்னு திரும்பி பார்க்குறது மறுபடியும் ஓடி போயிடும். அதனால் பிடிச்சிக்கிட்டு வந்து என்ன பண்ண, கையிலே பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஓடி போயிடும். சாப்பாடு கொடுக்கணும். ஆக இந்த மனதை சமதமத்தின் மூலமாக நம் வசத்தில் வைத்துள்ள மனதை நம்மிடமே இருக்க வைக்க தேவையான ஒரு சாதனம். நம்ம மனதும் குழந்தைய போல் தான் ஓடி போயிட்டு தான். எங்கே பிடிக்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னார், பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணார், என் மனது என்னிடத்துல இல்லை, அது எங்கெங்கே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு, பகவானே ஊர் சுற்றுற மனசை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னார். மனதை அமைதிப்படுத்தவும் அதை அப்படி மெயின்டைன் செய்வது ரொம்ப கடினம்தான். சமத்தையும் தமத்தையும் தொடர்ந்து நாம் காப்பாற்ற வேண்டுமென்றால் கடின முயற்சி செய்யணும். அப்போ தான் அதை தொடர்ந்து காப்பாற்ற முடியும். அப்படி காப்பதற்கு பெயர்தான் உபரமாக. இது ஒரு அர்த்தம். மனவடக்கத்தினாலும் புலனடக்கத்தினாலும் கட்டுப்பாட்டுக்குள் ஓரளவிற்கு கட்டுப்பட்ட மனதை அப்படியே வைத்து காப்பாற்றுவது. விஷயங்களிலிருந்து தொடர்ந்து விலகி இருத்தல் முக்கியம். விஷயங்களிலிருந்து தொடர்ந்து விலகி இருத்தல். இப்போ விஷயம் என்ற தீனி உள்ளே போக போக 5 புலன்கள் வழியாக மறுபடியும் என்ன மனசு என்ன பண்ணுறது, அதிலே பிரவருத்தி செய்து கொண்டிருக்கு, அதிலே தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கின்றது. அதான் சொல்லுவாங்க, தார் ரோடு மேலே மே மாத வெயிலில் தொடர்ந்து ஓடுறது கூட சுலபம், ஆனால் அதிலே அப்படி நிற்கிறது தான் கஷ்டம். ஆக மனதை கொண்டு வரலாம், அது நம் கைக்கு வந்துவிடும், ஆனால் தொடர்ந்து வைத்திருக்க முடியவதில்லை. தியானம் பண்ணும்பொழுது தான் நமக்கு நல்லா தெரியும். ஒன்றும் இல்லை, ஜபம் பண்ணுவோம், சரி குருநாதர் எது மந்திர உபதேசம் கொடுத்துருப்பார், சரி சொல்லுவோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அறைக்குள்ளே தான் அமர்ந்திருப்போம். காலை நேரம் ஓம் நம சிவாய, என்னாச்சு எங்கேயோ போச்சு, அது யாரோ வந்தாங்க சொன்னோமே, அந்த விஷயம் நடந்ததா என்ன தெரியலையே. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஓம் நம சிவாய, ஏதோ ஒரு சத்தம், இது என்ன சத்தம், இந்த ஆள் வந்தாரா,
அந்த பால் பாக்கெட்டுக்காரர் வந்தாரா, ஏதோ ஒருத்தர் சத்தம் போட்டு போகிறாரு, அது என்னது? அது 108 ஓம் நம சிவாய சொல்லணும்னு நினைக்கிறதுல 5 மந்திரம் கூட தொடர்ந்து சொல்ல முடியறதில்ல. இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு, மனசு எங்கோ போயிடுது. இயல்பு தான், எல்லாருக்கும் அப்படிதான். அர்ஜுனன் கேட்குறாள், சுவாமி என் மனசு மட்டுமா இப்படி இருக்க, காற்றை போல பிடிக்க முடியாது இருக்க? பகவான் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், உன் மனசு இல்லை, உலகத்தில் இருக்க எல்லார் மனசு அப்படிதான். அப்பா, இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா அப்படி பெரிய வருத்தம் இருக்கும். உடனே எதிர் வீட்டில் பார்ப்போம், அவங்க வீட்டில் இல்லைன்னா ஒரு திருப்தி, பக்கத்து வீட்டில்னா ஒரு இல்லைன்னா திருப்தி, தெருவில் இல்லைன்னா அப்பா. நம்ம வீட்டில் இல்லைன்ற வருத்தம் மற்றவங்க வீட்டில் இல்லைன்றதுனால போயிட்டு. ஆக சம்மதமும் செய்து மனதை ஓரளவு கொண்டு வந்தாயிற்று. கொண்டு வந்ததை இருக்க வைக்க தக்க வைத்து கொள்வது, பழகுவது, அதற்கு பெயர் தான் உப்பாரமாக. இரண்டாவது அர்த்தம் சந்நியாசம். சாமி இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தோம், பயமாக இருக்குது, சந்நியாசம்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்தாதீங்க. இந்த சொல்ல கேட்ட உடனே பயம் வந்துடும். ஆமாம், வேதாந்தம் படிக்கணும்னு சொல்லி சொன்னால் சந்நியாசம் செய்தால்தான் வேதாந்தம் உள்ளே போகுமா? இது சந்தேகம். பதில் என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல சந்நியாசம் என்னுடைய பொருள் என்னவென்றால் பொறுப்புகளிலிருந்து பொறுப்பாக விலகி இருத்தல். பொறுப்புகளிலிருந்து விலகி இருத்தல் சொல்லி அர்த்தம். ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு பொறுப்பாக விலகி இருத்தல், பொறுப்புகளிலிருந்து விலகி இருத்தல் தான் சந்நியாசம். இன்னொரு வார்த்தை பொறுப்பில்லாமல் இருத்தல். சாமி நான் ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க, இது நெகட்டிவ் அர்த்தம். இது நெகட்டிவ் மீனிங், அது இல்லை இங்க அர்த்தம். நம்மிடம் இருக்கின்ற பொறுப்புகளை, நம்மிடம் இருக்கிற அதிகாரங்களை, நம்மிடத்தில் இருக்கிற சாவியை எல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாவற்றையும் பொறுப்பாக அடுத்தவர்களிடத்துல கொடுத்துட்டு நாம் விலகி இருப்பது. இல்லைன்னா ஆவியை விட்டாலும் சாவியை விடன்னு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு பொறுப்பாக கொடுத்துறது. இல்லை சாமி யாரும் பொறுப்பாக இல்லை சாமின்னா அப்படி இல்லை, நாம் அப்போ சரியாக அவங்களெல்லாம் பொறுப்பாளியாக ஆக்கலைன்னு அர்த்தம். சரி, திடீர்னு நம்ம கண்ணை முட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ன நடக்கும்? உலகம் அப்படி அழிஞ்சு போயிடுமா? சில பேர் சொன்ன நான் போன அப்புறம் படத்தை தெரியும், நீங்களாம் என்ன இல்லை அப்படி இல்லை, நான் போன அப்புறம் அவங்க இன்னும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருப்பாங்க. உண்மை அதுதான். பாருங்க ஹாப்பியாக இருப்பாங்க, உண்மைதான். நாம அப்படிலாம் நினச்சிக்க, நாம அப்படி ஒரு கற்பனை. யாரையும் கண்ட்ரோல் பண்ணாத இருக்கிறது. ஆனால் இப்போ நாம் எப்படி இருக்கோம், ரிமோட் கண்ட்ரோல். கேம்புக்கு வந்தால் கூட ஃபோனில் அத்தை பண்ணியா இதை பண்ணியா, இது செய்து அதை செய்து, அதை பாரு இதை பாரு அப்படி பாரு. ஏன் ஒரு மாதம் ஃப்ரீயாக இருப்போமே, அவங்க எப்படியே இருக்கட்டுமே, பார்ப்போம், பொறுப்பு வரட்டுமே. செய்தால் அது சுகம், அவங்களுக்கு செய்யலைன்னா அது கஷ்டம் அவங்களுக்கு, அவ்வளோதான். கரண்ட் பில்லு கட்டினியா, கட்டலைன்னா வந்து ஃபீஸ் போட்டுக்கிட்டு போகிறோம், அவங்களுக்கு தானே அவஸ்தை. நீங்கள் எதுக்கு இங்கே இருந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? பால் கார்டு வாங்கினியா, பால் வரும் சொன்னியா, பொறுப்பு. இப்படியே நம்ம எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு வயதாக அது ஒன்று வந்துட்டுது நமக்கு. ரொம்ப ரிட்டையர்ட் ஆன ஒரு தான் நான் நிறைய பேர் ரொம்ப பிஸி ஆகிடுறாங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். உழைச்சிட்டோம் 60 வருஷம், நல்லா பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், ஏதோ வீட்டு தேவை தான் கொஞ்சம் மிதி ஃப்ரீயாக இருக்க பழகணும். நமக்கு அப்படி இல்லை, இப்போ ஓடி ஓடியே பழகணும், நமக்கு நிற்க முடியறதில்லை. யார் என்ன செய்தாலும் என்னை கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லாத்தையும் நம்ம கண்ணிலேருந்து ஒன்றும் மிஸ் ஆகிறது இல்லை. அதெல்லாம் யாருக்கு சிரமம்னா நமக்கு தான் சிரமம், டென்ஷன். நாம் ஒரு விதமாக பழகி இருப்போம், அவங்க ஒரு விதமாக இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களாக இருந்தால் கூட ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குது.
அவங்களோட திங்கிங் தாட்டெல்லாம் வேறு மாதிரியாக இருக்குது. சரி, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இருந்தால் ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் போல் 1 2 இருக்கப்பா, பார்த்துக்கோ சொல்கிறேன். சொல்கிறதோட சரி, அவன் செய்தா ஓகே, செய்யலைன்னா டபுள் ஓகே போட்டு ஆனந்தமாக இருக்க தெரியணுமே. உப்பாராம சொல்லி சொன்னா பாசிட்டிவ் மீனிங் என்னென்னா, பிறருக்கு பொறுப்பை சுதந்திரத்தை கொடுத்து நாம் சுதந்திரமாக பொறுப்பில்லாமல் இருத்தல். இப்போ ஒரு மாதம் கேம்புக்கு வந்துட்டோம் பாருங்க, உங்களெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன் தெரியுங்களா? அப்பா யார் சுதந்திரமாக இருப்பாங்க சொன்னா, யாருக்கு சுதந்திரத்தை நாம் கொடுக்கின்றோமோ அவர்கள், யார் சுதந்திரமாக பிறர் இருக்க விடுவார்கள் அவர்கள் தான் சுதந்திரமாக இருப்பார். இதனால் என்ன கிடைக்கும் என்றால், அதிகமான நேரம் நமக்கு கிடைக்கும். அந்த நேரம் எதற்காக என்றால், பாராயணம், ஜபம், தியானம், விசாரம், ஸ்ரவண மன நிதித்தியாசம் பயன்படுத்தலாம். நல்ல காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்தலாம். என்ன தொழில் மற்றெல்லாம் இருக்கும்போது நம்முடைய அனுஷ்டானங்களும் செய்திருக்க மாட்டோம், சந்தியாவதனம் பண்ணியிருக்க மாட்டோம், மற்ற விஷயங்கள் நம்முடைய மனதை சரிப்படுத்தின விஷயங்கள், ஜப்பம், சாஸ்திரங்கள் படிக்கிறதுலாம் நடந்துருக்காது. ஆனால் ரிட்டையர்ட் ஆனப்போ அது மேலாம் ஒரு ருச்சி வந்ததுன்னா அதெல்லாம் ஒழுங்காக நம்ம செய்யறது நிறைய நேரம் எடுத்துக்கலாம், பொறுப்பாக பொறுமையாக. ஆக நம்முடைய ப்ராப்பர்ட்டி சொத்து என்னவென்றால் டைம், காலம்தான் நம்முடைய சொத்து. குவாலிட்டி டைம் தரணும், அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். சந்நியாசமே அதுக்கு தான். நாம் இந்த சாஸ்திர விஷயங்களை ஆழ்ந்து முழுமையாக படிப்பதற்கு ஒரு குவாலிட்டி டைம் கிடைக்கணும். அதுக்கு விவகாரத்துக்குள்ளே இருந்தால் நமக்கு முடியவில்லை. ஆக விவகாரங்களை எல்லாம் தியாகம் பண்ணோம்னா நேரம் கிடைக்குது. அந்த நேரத்தை முழுக்க எதற்கு பயன்படுத்தணும்? சந்நியாசமே அதற்காக தான். சாஸ்திர விஷயங்களை முழுமையாக அதிலே ஈடுபாட்டோடு படிப்பதற்கு. அதற்கு என்ன வழி என்றால், பொறுப்புகளை பொறுப்பாக விட்டு விலகி இருத்தல். வேணும்னா கொஞ்சம், எதுனா வேணும்னா நிறைய இருந்துன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை உங்கள் பேரில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா திரும்பி போகும்போது நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. அதுவும் இருக்கு. ரொம்ப நல்லது. அண்ணன் எப்போ போவார், தின்னு எப்போ காலியாகும். ஆக எல்லா பொறுப்புகளையும் நம் தலையில் எடுத்து போட்டு கொண்டால் காலம் நமக்கு கிடைக்காது. நிறைய பேர் டைமே இல்லைங்க. பில் கேட்ஸுக்கு 24 மணி நேரம் தான், இந்திய பிரதமருக்கு 24 மணி நேரம் தான், அம்மா தாயே கேட்குற அவருக்கு 24 மணி நேரம் தான். நமக்கு நேரம் மட்டும் இல்லை. நேரம் மட்டும் இல்லைன்றது என்ன தெரியுங்களா? நமக்கு ப்ரையாரிட்டி இல்லை, அதில் ருச்சி இல்லை, விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆகவே நேரம் இல்லைன்னு சொல்கிறது ஜமுக்காலத்தில் வடி கட்டின பொய். ஆக அந்த நேரம் நமக்கு கிடைக்கணுன்றது தான் உப்பாராமாக பொறுப்புகள் இருந்து விலகி இருத்தல். ஆமாம். அடுத்து இந்த உப்பாராமம் என்றால் ஸ்வதர்ம அனுஷ்டானம். அடுத்து மூன்றாவது ஒரு அர்த்தம் இருக்குது, ஸ்வதர்ம அனுஷ்டானம். அதுதான் இந்த இப்போ பார்க்க போகிற அர்த்தம். நம்முடைய கடமைகளை மட்டும் செய்தல் சொல்லி சொல்கிறார். பிறர் விஷயங்களில் கடமைகளில் தலையிடாமல் இருத்தல். பல சமயங்களில் நாம் செய்கின்ற தவறு என்னவென்றால், நம்முடைய பொறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட பொறுப்புகளை நாமே இழுத்து போட்டுக்கொண்டு நம்முடையதை கூட விட்டு விடுவோம். பிறருடைய பொறுப்புகளை நாம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தல். எது என்னுடைய கடமையோ அதை மட்டுமே செய்தல். நீங்கள் ஏன் இதில் தலையிட்டீங்க, உங்களுக்கு உங்கள் வேலையை பாருங்க அப்படி சொல்லாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுதல். பரதர்மத்தை செய்யாமல் இருத்த. இப்படி செய்தால்தான் நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும் சொல்றார். மனதுடைய அமைதியும் மன தூய்மையும் கிடைக்கும்.
இதுக்கு பகவான் கீதையில் சொல்லியிருக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை சுதர்ம அனுஷ்டானத்துக்கு கர்ம யோகம். அவ்வளோதான். நிறைய பேர் கேட்டால் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. யோசித்தால் தெரியும், நிறைய நேரத்தை நாம் வீணாக்கி கொண்டிருப்போம், பின்னர் வருத்தப்படுவோம். நிறைய நேரம் கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் அதில் முக்கியமான ஒரு உபாயத்தில் பார்ப்போம். நேரத்துக்கு எந்திரிக்கிறது, நேரத்துக்கு படுக்கிறது. காலையில் எந்திரிக்கணும்னா அளவாக சாப்பிட்டுட்டு நீங்கள் நேரத்தோடு படுத்து பாருங்கள், கரெக்டாக நம்ம சொன்ன நேரத்துக்கு எந்திரிச்சிட முடியும். அது ரெண்டுமே பண்ணுறதில்லை, பின்னால் வருத்தப்படும். ஆக காலம் பொன் போன்றது, அதனுடைய வேல்யூவை நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை சொல்லலாம், காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஆக இந்த இடத்துல உப்பரம என்பது காலத்தினுடைய வேல்யூவை காட்டுவது. நம்முடைய கடமையை மட்டும் செய்து விட்டோம் என்றால் மீதி காலம் நமக்கு கிடைக்கும். மற்ற சாதனங்களை அந்த நேரத்தில் செய்யலாம். ஆமாம், இதெல்லாம் தான் உப்பரம. இந்த உப்பரம கடைப்பிடிக்க உபாயம் என்ன? பின்பற்ற உபாயம், முதல் உபாயம் கடமைகளை விடுதல் தான் முதல் உபாயம். சுதர்மத்தை மட்டும் செய்தல் அப்படி எடுத்துக்கொண்டால் இங்கே முதல் சாதனம் உபாயம் கவனமாக இருத்தல், அலர்ட்டாக இருக்கிறது, அவேர்னஸ். சாவதான் சொல்கிறாங்க பாருங்க, ஜாக்கிரதை. தஸ்மாத் ஜாக்கிரதா, ஜாக்கிரதா சொல்கிறது போல ஜாக்கிரதை, சாவதான், அலர்ட்டாக இருக்கிறது, கவனமாக இருக்கிறது. சம என்ற மன அடக்கத்தை செய்து மனதை அமைதிப்படுத்தி விட்டோம். அடுத்த கேள்வி, இந்த அமைதி எப்படி தொடர வைப்பது என்றால் உண்மையில் ஒன்றும் செய்யாமல் இருத்த. அப்படி இருந்தாவே அதுவே தொடரும். இப்போ பால் நல்லா காய்ச்சி ஒரு அளவில் உர ஊற்றி வச்சுட்டோம், அது தயிர் ஆகணும், என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆமாம், கம்முன்னு இருக்கணும், கம் போட்டு. ஏதாவது செய்ய போனால் தான் அது எங்காவது போய் ஏதோ உபகாரமாகும். அப்போ என்ன உபாயம் என்றால் கவனமாக இருத்தல், அப்ரமத்தக சன், அலர்ட்னஸ், கவனித்து கொண்டிருத்தல். எல்லாவற்றிலிருந்து விலகி இருந்து நம்முடைய மனதை மட்டும் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தால் நம்முடைய மனம் எங்கேயும் போகாது. இது ஒரு ட்ரிக்கு, இந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கு. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் கூட என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார் மனதை பற்றி. நாம் நம்முடைய மனதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னே அந்த மனதுடைய சுபாவம், ஒருத்தருக்கு ஒரு மனதுக்கு ஒரு சுபாவம் இருக்கும். அந்த சுபாவத்தை புரிந்து கொண்டு அந்த சுபாவப்படி நம்முடைய மனதை அணுகினால் அந்த மனதை நம்ம பிடிச்சிடலாம். அந்த சுபாவத்தை நம்ம புரியாதனால தான் நம்ம மனதை நம்ம பிடிக்க முடிவதில்லை. யானையே பிடிக்கிறாங்க, சிங்கத்தை அடக்கி வைக்கிறாங்க, மிருகத்தில் எப்படி பிடிக்க முடியுது? அதை விட மோசம் நம்முடைய மனது. கந்துக மதக்கரை வசமாக நடத்தலாம், கரடி வேம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகில் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெந்தழில் ரதம் வைத்து 5 லோகத்தை வேதித்து விட்டுண்ணலாம், ஜலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தண்ணீரில் சித்தி பெறலாம், வேறொரு சரீரத்திலும் உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். ஆனால் சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறமறு தேடறிய சத்தாகியின் சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தம். இது தாய்மன்னர் பாடல், இது அருமையான பாடல். யானையை ஒழுங்காக பண்ணலாம், எவ்வளோ பெரிய மிருகம் அடைக்கிடலாம், கரடி வெம்புலி அதை கூட ஒழுங்குபடுத்திடலாம், சிங்கத்து மேலே உட்காந்துட்டு போகலாமா, ஐயப்பன் புலி மேலே வந்து அமர்ந்து வந்தது போல், கட்செவி என்றால் பாம்பு, அதையும் கூட ஒரு எடுத்து ஒரு மாதிரி பண்ணிடலாமா, நீர் மேலே நடக்கலாம், நெருப்பில் இருக்கலாம், இன்னொரு சரீரத்தில் கூட போயிட்டு வரலாமா, விண்ணவரை தேவர்களை கூட ஏவல் கொள்ளலாம். ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது சொல்கிறார். இந்த மனதை அடக்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, உண்மை தான். ஆனால் தொடர்ந்த பயிற்சியினால் மனதை பண்ண முடியும். நம்ம பண்ணாமையே மனதை அடக்க முடியல சொன்னால் என்ன பயிற்சி பண்ணும்? அதுக்குள்ள எல்லாமே பழக்கம் தானே. சித்திர கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் தான் பழக்கணும். நமக்கு வீட்டில் வாளாயமாக பழகிறேன், அதுதான்.
ஏதோ ஆர்வம் வந்து ஒரு நாளைக்கு ஏதோ உபன்யாசம் கேட்டு மனதை அமைதிப்படுத்தணும். ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு 108 முறை பஞ்சாட்டரம் சொல்லியாச்சு. அதோட என்னென்னா ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை. எப்படி முடியும்? அது தம் போக்கில் இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரே நாளில் ஒரு வேலை பண்ணால் வந்துடுமா என்ன? எப்படி பழகி பழகி இந்த மனது ஆனது டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு. அதே போல் பழகி பழகி தான் இந்த மனதை அமைதிப்படுத்தணும். அதுக்காக கொஞ்சம் குவாலிட்டி டைம் கொடுக்கணும். ஆக இந்த மனதுடைய சுபாவத்தை புரிந்து கொண்டு பார்த்து கண்டுபிடித்து அதோட வீக்னஸை பார்த்து அதை என்ன பண்ணணும், பிடிக்கணும்னு சொல்கிறார். அப்படி ஒவ்வொரு மிருகத்தின் இயல்பை கண்டுபிடித்து அதை வைத்து பழக்குகின்றார்கள். அதே போல் மனதினுடைய சுபாவத்தை கண்டுபிடித்து அதை கவனிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் மனம் அமைதியை அடைந்து விடும். அது தியானத்தில் சொல்லுவோம். இப்போது ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்துருக்கோம். ஆற்றுல எல்லாம் ஜலம் போயிட்டே இருக்குது, என்னென்னவோ அடிச்சுக்கிட்டு போகுது மழையில். நம்ம என்ன பண்ணுறோம், ஆற்றுக்கரையில் உட்காந்துக்கிட்டு பார்வையாளராக பார்க்குறோம் விலகி நின்று. அதுபோல் நம்முடைய மனதையே நம்ம அமைதியாக விலகி நின்று கவனிக்க கவனிக்க மனம் அமைதியை அடையும். அதன் பின்னால் போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் என்னென்ன இருக்குது மனதிலேருந்து விலகி நிற்கணும். அப்படி இல்லாத நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, அது ஒரு தாட்டு வந்தவுடனே அது பின்னால் அதை சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்வார். 2 நண்பர்கள் உட்காந்துருந்தாங்களாம். ஏதோ ஒன்று கருப்பாக ஒரு போர்வை போச்சான். ஒருத்தர் என்ன பண்ணனா, பனிக்கு உதவும் போய் எடுத்துகிட்டு வரலாம், இறங்கி குதித்து போய் எடுக்க போனான்னா கொஞ்சம் நேரத்தில் அவன் எதுவும் மூழ்க ஆரம்பிச்சிட்டான். அதை விட்டுடு நீ வாண்ணா. நான் விட்டாலும் அது என்னை விடாதுன்னா என்னை கரடியான் பிடிச்சிக்கிச்சு வேணா. அது போல தான் நம்ம அது பின்னாலே அது ஒன்று போட்டு ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பது என்ன என்ன. அந்த நேரத்தை விட்டுடணும். போச்சா சரி போட்டோம்ப்பா, நீ எங்கே போவப்பா, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். ஆக நம்முடைய மனதிடத்தில் சண்டையெல்லாம் போட முடியாது. அது கூட சண்டை போடணும், நம்ம தோத்துடுவோம். சவால்லாம் விட்டுறாதீங்க. சொன்னார் ஒருத்தர், மருந்து சாப்பிடு குரங்கு நினைக்காதுன்னார். முடிஞ்சு போச்சு. அதான் ஞாபகம் வர்றோம். சரி, அப்படி இருக்கிறதுனால என் மனசுக்கு குரு இடத்துல போய் சாமி நீங்கள் ஜபம் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க, அப்போ நான் ஜபம் பண்ணுவேன்னா. அப்படியே இல்லை, மனசுக்கு நல்லா தெரியும். அதை ஏமாற்ற முடியாது. இந்த மனது ரொம்ப சூக்ஷமான சட்டில். அது எதிர்மறையாக சென்றும் வெல்ல முடியாது. அதனுடைய போய் தான் வெல்ல வேண்டும். நீர் ஓட்டத்துடன் போய் தான் கரை சேரணும். எதிர் நீச்சல் முடியாது. மனதனுடைய ஃப்ளோ இருக்குது, அதோடு சென்று அதை கவனித்து கவனித்து அதை நாம் அமைதிப்படுத்தணும். கொஞ்ச நேரம் பாருங்கள். அப்படி அமைதியாக அமர்ந்து மனதிலிருந்து நம்முடைய மனதிலிருந்து நம்ம விலகி அதை வெறும் பார்வையாளராக கவனிப்பவராக மட்டுமே டெய்லி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்ருங்க. நாள் ஆக 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 அந்த நேரத்தில் வரக்கூடிய தாட்டு கூட நீங்கள் சேர்ந்துடக்கூடாது. அதை அப்படியே போட்ட நல்ல எண்ணம் வந்தாலும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்தாலும் அதை அப்படியே விட்டு பாருங்கள். கொஞ்ச நாளில் அந்த மனசு உங்கள் இடத்துல வந்துடும். அது சண்டை போடாதீங்க, போட்டி போடாதீங்க, அதை வெறுக்காதீங்க. அதன் வழியே சென்று கவனமாக பழகி அதை நாம் அமைதிப்படுத்த வேண்டும். இந்த கவனமாக பார்க்கின்ற அலர்ட்னஸ் தான் மனதை அமைதிப்படுத்தும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். மூச்சு காற்றை எப்படி கவனித்தால் அமைதி அடையுமோ, நம்முடைய சுவாசத்தையே நாம் கவனித்து அமர்ந்து இருப்பது இந்த பிராண சாமியம் சொல்கிறது. அப்படி மனதை அப்சர்வ் பண்ணுங்க, மனம் நிச்சயம் அமைதி அடைந்து விடும். மனம் வேகமாக செயல்பட்டாலும் அமைதி அடையும். இது முக்கியமான உபாயம். 2வது உபாயம் சத் சங்கம். ஆமாம், மனவடக்கம் புலனடக்கம் பழகிய பிற்பாடு அதிலேயே இருக்க வைக்க அந்த சூழ்நிலை பயன்படும். இப்போ வந்திருக்கோம் இல்லையா, நல்ல விஷயம், நல்ல சூழ்நிலை, நல்ல ஆசிரமம், தெய்வ சாநித்தியம் இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாம் ஒரு அமைதியாக இருக்குது இல்லையா. இது போன்ற சத் சங்கம் நம்ம என்ன பண்ண, வெளியில் அதிக விவகாரங்கள் இல்லாமல் நம்ம அமைதிப்படுத்தி இந்த சத் சங்கமும் நமக்கு பயன்படும். அடியார் உரம் அரண் பூசை நேசம்னு சொன்னார். வெளியில் உள்ள சூழ்நிலை நமக்கு பயன்படாது. அப்போ அந்த சத் சங்கமானது நமக்கு நம்முடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கு பயன்படும். அடுத்து 3வது
உபரமத்தினுடைய பிரயோஜனம், மூன்றாவது பிரயோஜனம் சமதம சித்தி. மனவடக்கம் புலனடக்கம் நமக்கு சித்திக்கும், வெற்றி பெறுவோம். சமத்தாலும் தமத்தாலும் வந்த பலன் நமக்கு கிடைக்கும், அதை அனுபவிக்க முடியும்னு சொல்கிறார். காலமும் நமக்கு கிடைக்கும். எப்படி தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடாமல் இருப்பதால் கடமைகளை விட்டு விலகி இருப்போம். சிலருக்கு நேரம் போக்குவது என்ன, டைம் பாஸ் தெரியாமல் முடிக்கிறாங்க. சிலருக்கு நேரம் போகலை, சிலருக்கு நேரம் போதலை. ஆனால் நமக்கு என்ன, நிறைய சாதனங்கள் இருக்குது. ஜெபம் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம், சாஸ்திரம் படிக்கலாம், நேரத்தை நல்லா என்கேஜ் பண்ணிக்கலாம். அதுபோல் அன்பர்களோடு சேர்ந்து இருக்கலாம். நல்ல அன்பர்கள் கிடைச்சா அதுதான் சத் சங்கம். ஆனால் என்ன ஆகும் தெரியுங்களா, சேர்ந்த ஒரு 4-5 நாள் விஷயங்களை பேசுவோம். 5ஆவது நாள் தெரியுமா உங்களுக்கு ஆரம்பித்தாச்சு. அரசியல் இருக்குது, அரசாங்கம் இருக்குது. ஆக உபரமத்தின் மூலமாக கிடைப்பது கால பிராப்தி. அடுத்து 4வது பண்பு திதிக்ஷா. திதிக்ஷா கா சீதோஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்வம். திதிக்ஷா கா சீதோஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்வம். இது அடுத்த முக்கியமான ஒரு சாதனம். 4வது சாதனம் சமதம உபரம திதிக்ஷா. திதிக்ஷா என்றால் என்ன? பதில் சீத உஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்துவம். சிம்பிள் ஆன்சர் சொல்லிடுறேன். சகிஷ்ணுதா சொன்ன சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். அமர் செய்யும் காமமாதி வரின் அடக்குதல் சகித்தல். இது கைவல்ய நவநீதாசிரியருடைய டெஃபினேஷன். இதுக்கு ஆமாம் லட்சணம் சொல்கிறார். அதை இப்படி தான் சொல்கிறார். மயக்கத்தை செய்யும் ஆசைகள் வரும். சில நேரத்தில் பூர்வ வாசனையினால் இந்த ஆசைகள் மனதிலிருந்து மேல் எழும்பும். அப்படி எழுமாயின் விவேகத்தின் துணை கொண்டு அவைகளை விரிய விடாமல், அழகாக சொல்கிற ஆசிரியர், அதை இன்னும் எக்ஷன் பண்ணாமல் அமைதிப்படுத்தி கொள்ளுதல். அதில் சகித்து அதை என்ன பண்ண பொறுத்து கொள்ளுதல். அடக்குதல். சீதம் என்றால் குளிர். இன்னைக்கு நல்லா இருக்கு வெதர், காலையிலேருந்து நல்லா ஒரு ஆமாம் நல்லா. உஷ்ணம் சொன்னால் வெப்பம். சுகம் என்றால் இன்பம், துக்கம் என்றால் துன்பம். ஆதி சொல்லி சொன்னால் முதலி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மான அவமானம், பகல் இரவு, புகழ் இகழ் எல்லாம் இப்படி பேராப் ஆப்போசிட் தான். எல்லாம் இருமையுடன் கூடியது தான் இருக்குது எல்லாமே. இப்படி எதிர்ப்பதமான உணர்வுகள், இவைகள் எல்லாம் என்ன துவந்துவம் சொல்லுவாங்க, பேராப் ஆப்போசிட். இந்த இருமைகளை சகித்து கொள்ளுதல். இந்த உலகத்துக்கு ஒரு லட்சணம் என்ன தெரியுங்களா? துவந்துவாத்மகம் ஜெகத்து. இந்த உலகம் என்பது இருமைகளுடன் கூடியதே. ஆமாம். இந்த உலகில் வாழும்பொழுது நமக்கு கிடைக்கும் அனுபவங்கள் இருமைகளை சந்தித்தே ஆகணும். கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் நமக்கு வரும். இதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அவைகளெல்லாம் வரும்பொழுது என்ன செய்வது? ஏற்றுக்கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். இதுதான் இந்த வார்த்தையோட நேரடி அர்த்தம். இனி விளக்கம் பார்க்கலாம். மனித பிறவி என்பது புண்ணிய பாபம் சமமாக வெளிப்பட்டால் வருவது. இது சாஸ்திரம் சொல்கிறது. புண்ணியம் அதிகமானால் தேவலோகம், தேவ பிறவி, அந்த ஜென்மம் கிடைக்கும். பாபம் அதிகமானால் சாதாரண பசு பட்சி 4 காலில் நடக்கிறது அதெல்லாம் கிடைக்கும். ஆக பாவம் அதிகமானால் மனித பிறவி இல்லை, புண்ணியம் அதிகமானால் மனித பிறவி இல்லை. ஆகவே சாஸ்திரம் சொல்கிற விஷயம், மனித பிறவி எப்போ கிடைக்குன்னா புண்ணிய பாவம் சமமாக வெளிப்படும் பொழுது. ஓரளவிற்கு
சமமாக வெளிப்படும் பொழுது வருகின்ற பிறவி மனித பிறவி. 50-50 சொல்கிறாங்க பாருங்க. பிஸ்கெட் இல்லை, சமமாக வெளிப்படும் பொழுது. புண்ணியம் சுகத்தை கொடுத்து தீரும், பாபம் துக்கத்தை கொடுத்து தீரும். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், மனித ஜென்மாவை எடுத்தாலே சுக துக்கம் என்கிற அனுபவத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதில் நமக்கு சாய்ஸே இல்லை. ஆக ஓரளவிற்கு சமமாக அனுபவித்து தீர வேண்டியது இருக்கின்றது. அல்லலாம் காப்பீட்டு சொல்றார். இந்த வாழ்க்கையை அல்லலாம், அப்பவே காப்பீடு வந்துடுச்சு. அல்லலாம் காப்பீட்டு, நான் வாழ்க்கை அல்லல் என்ற காப்பீடு செய்யப்பட்டிருக்கு சொல்ற. ஆக உலகத்தில் இருக்கிற பணம், பதவி, புகழ், உயர்வு, அந்தஸ்து, உடல் ஆரோக்கியம் என்னவெல்லாம் நாம் அடைந்திருந்தாலும் அவைகள் அனைத்துமே சுகதுக்கம் கலந்துதான் இருந்து கொண்டு இருக்கின்றது. இல்லையே, நான் ஏழை ரொம்ப துக்கப்படுறேன், அவர் ரொம்ப பணக்காரனா, எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ துக்கம் இருக்கு. இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியல, வெளியில் பார்க்குறோம். ஆக வெற்றியில் களிப்பு, தோல்வியில் வருத்தம் எல்லாம் இருக்கத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சகித்து கொள்ளுதல். இந்த சகித்து கொள்ளுதல் சில நேரத்தில் நம்ம தவறாக புரிந்து இருக்கின்றோம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பொறுத்து கொள்வது, வேறு எதுவும் செய்யக்கூடாது, இது தவறான கருத்து. உபதேசம் இங்கு அது இல்லை. இந்த திதிக்ஷாவை எங்கு பின்பற்ற வேண்டும், இது ஒரு முக்கியமான கருத்து. ஒரு கஷ்டம், சிரமம் நமக்கு வரும்பொழுது அதை போக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சியை செய்துதான் ஆக வேண்டும், பிரயத்தனம் பண்ணணும். செய்த பிறகு அதில் சாய்ஸ் இல்லை, செய்த பிறகும் அதில் என்ன பண்ணா அந்த அனுபவம் நமக்கு அனுபவித்தா தீர வேண்டும் என்று வரும்பொழுது அப்பொழுதுதான் திதிக்ஷாவை பயன்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதற்கு முன் அதை பின்பற்றக்கூடாது. வந்துடுது சரி அப்படியே ஏற்றுக்கிற, அப்படிலாம் இல்லை. முயலாமலே பின்பற்றுவது என்பது தாமசமான குணம், தாமச சாதனம். அது சாத்வீகமான சாதனம் இல்லை. சாத்வீகமான குணமுடையவன் அறிவுபூர்வமாக சிந்தித்து தனக்கு வந்த துயரங்களை போக்கிக் கொள்வதற்கு, சூழ்நிலையிலிருந்து விலகுவதற்கு முயற்சி செய்யணும். செய்த பிறகு போகலைன்னா சரி, ஏற்றுக்கொள்ளுதல். முதல்ல ஏற்றுக்கிறது அப்படிலாம் இல்லை. ஆக உலகத்தில் பயந்து கொண்டு வாழ்வதற்கு இருக்கக்கூடிய சிரமங்களை பார்த்து பயந்து கொண்டு சன்னியாசம் எடுத்தா என்ன தெரியுங்களா? அது தாமச புத்தின்னு அர்த்தம். பெண்டு பிள்ளை இல்லாதவன், பிழைக்க வழி அறியாதவன், சண்டையினால் வீட்டை விட்டு தங்கமே சாமியாராய் போனாரடி ஞான தங்கமே. ஆக அது போலதான் நாம் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளையும் நீக்க முயற்சி செய்யாமல் பொறுத்து கொள்கின்றது அது சரியான பாவனை இல்லை. உடல்நிலை சரியில்லை, சோம்பல் பட்டு கொண்டு டாக்டர் இடத்துல போகாத இருப்போம். நிறைய பேர் அப்படி தான். அதுவும் தாய்மார்கள் ரொம்ப இதில் சொல்லவே மாட்டாங்க, கடைசியாக பெருசான பிற்பாடு தான் சொல்லுவாங்க. நாமும் கூட முதல்ல என்ன பண்ணுவோம், ஏதோ இருந்ததுன்னா உடனே போய் பார்ப்போம். இப்போ எல்லாம் சௌகரியம் இருக்கு, அதுக்காக எடுத்ததுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறதும் கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் பார்த்து அப்படி நோய் வந்திருந்தால் அது அப்படியே கடைசி வரைக்கும் டாக்டர்கிட்ட போகாமே பொறுத்து கொள்வது, அது திதிக்ஷா இல்லை. செய்ய வேண்டிய முயற்சிக்கு பிறகு திதிக்ஷா. மருந்து சாப்பிட்டு அது குணமாக முறை. இப்போ ஒரு தலைவலி வந்து விடுது, தலைவலி வந்தவுடனே வேறு எதுன்னு பார்த்தோம், நம்மளால் முடியல. அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம், காரணத்தை கண்டுபிடிச்சார், ஒரு மாத்திரை கொடுத்தார். அந்த மாத்திரையை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிற்பாடு உடனே போயிடுமா? அது போகிறதுக்கு அது 3 நாளோ 3 வேலையோ இல்லை, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம் வரைக்கும் என்ன பண்ணணும்? பொறுத்திருத்தல். அதாவது சினிமாவில் வேணும்னா, அது டிவி விளம்பரத்தில் வேணும்னா மாத்திரை போட்டோன்னு உடனே போயிடும். அது டிவி விளம்பரத்தில் போகும். ஏன்னா அது ஒவ்வொரு வினாடி செகண்டும் டப்பு பணம். அதனால் அங்கே உடனே போனால் அப்புறம் நமக்கு தெரியும். ஆக பகவான் இது முக்கியத்துவத்தை கூறுவதற்காக தன் 2வது அத்தியாயத்தில் திதிக்ஷஸ்வ பாரத சொல்கிறார். இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், பொறுத்து பழகு. சரி, இது எப்படி சகித்தல், அதை புரிந்து கொள்ளணும். முயற்சி செய்ய வேண்டும், முடியலை என்றால் சரி.
அது எப்படி அதை சகிக்கணுமா? முணுமுணுத்து கொண்டே பழகுவதா, உள்ளேயே வெந்து கொண்டே பழகுவதா? சில பேர் பாருங்க வீட்டுக்குள்ளே அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு, அது திதிக்ஷை இல்லை. ஒரு ஆசிரியர் திதிக்ஷைக்கு ரொம்ப அழகான லட்சணம் சொல்றார். அப்பிரதிகார பூர்வகம் சகிஷ்ணுத்துவம். அப்பிரதிகார பூர்வகம் என்றால் மனதில் வெறுப்புணர்வு இல்லாமல் சகித்து கொள்ளுதல். யார் மூலமாக என்ன சிரமம் வந்தாலும் அவர் மீது வெறுப்பில்லாமல் ஏற்றுக்கொண்டு சகித்தல். இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. பிறர் அடைந்துள்ள வாழ்வின் முன்னேற்றத்துக்கு கூட சகிப்புத்தன்மை தான் முக்கியமாக இருந்திருக்கும். ஆமாம், பல சமயங்கள் நம்முடைய தோல்விகள் ஏன் வந்தது என்றால் பொறுமையாக இல்லாதிருந்திருப்போம். அங்கே எங்கே பொறுமை இல்லை அதை பார்க்கணும். தீ பிடிச்ச வீட்டில் பொறுமையாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை. எங்கே இருக்கணும் அது. நிறைய பேர் வாழ்க்கையில் பொறுமை இல்லாதனால தான் கியூவில் நின்று இருப்போம். ஒரு 20 பேர் இருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகி இருப்போம், கிட்டக்க போயிருப்போம், அப்போ வந்துட்டு இருப்போம். பொறுமை இருக்கணும். அதனால் தோல்வியை சந்தித்து இருப்போம். ஆக அமைதியாக பொறுமையாக சகித்து கொள்ளுதல், நிதானம் தானத்திலாம் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆக கேள்விக்கு என்னென்னா, சரி துக்கத்தை தானே சகித்து கொள்ளணும், சுகத்தை கூட சகித்து கொள்ளணும் என்றால் ஆம். எப்படி? சிலருக்கு சுகம் வந்தால் தலகாலே புரியாது. தலகாலே புரியும், தரையில் கால்படாது. இன்பத்தையும் என்ன பண்ணணும்? சகித்து பழக. சில பேருக்கு திடீர் என்று ஒரு உயர்வு கிடைச்சுன்னு வச்சுங்களேன், தாங்க முடியாது, ஆளே மாறிடுவார். ஆமாம், சில பேருக்கு ஒரு பதவிகள் பல ஸ்தானம் கிடைச்சதுன்னா ஒரு வழி, அவரும் ஒரு வழி ஆகிடுவார், சுற்றி இருக்கும் ஒரு வழி ஆக்கிடுவார். அப்படி இருக்கிறது இல்லை. ஆக சுகத்திலும் பொறுத்து கொள்ளுதல், இதுதான் திதிக்ஷாவுடைய அர்த்தம். அடுத்து திதிக்ஷாவை பழகுவதற்கு உபாயம். முதல்ல என்னென்னா, இந்த திதிக்ஷை என்றால் பொறுமை சொல்லி பார்த்தோம், பொறுத்தல். பொறுமையை பழக வேண்டும் என்றால் அந்த பொறுமை அதை பற்றிய அறிவினால் நாம் புரிந்து கொண்டு அதை பழகுவது. பொறுமையினுடைய பிரயோஜனம், பொறுமையாக இருக்கிற என்ன என்று தெரிந்து கொண்டு அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதல் உபாயம் ஞானம். அறிவுபூர்வமாக பொறுத்து கொள்ளுதல். ஆமாம், இது ஏன், எதற்கு, இதனுடைய பிரயோஜனம் என்ன, இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஏன் இப்படி இருக்கணும் என்று அந்த அறிவுபூர்வமாக யோசித்து அந்த பொறுமையை நாம் பழகி கொள்ள வேண்டும். என்ன முக்கியமாக இந்த ஞானம் சொல்லிச்சோம், இந்த இடத்துல அறிவு, ஏற்றுக்கொள்ளுதல் எனும் அறிவிலிருந்து தான் பொறுமை என்பது வர முடியும், வரணும். அதுதான் திதிக்ஷை. பொறுமையை எருமை கிட்ட பழகணும்னா, ஒருவர் எருமையிடந்து பழகுவது பொறுமை இல்லை, அது தாமசம். எதையுமே உரைக்காத ஒரு ஜென்மம். அப்படி இல்லை. ஆமாம், சில தாமசமான ஆட்கள் என்ன ஆனாலும் நான் பொறுத்து கொள்வேன் அப்படி இருப்பார்கள். ஆமாம், அதை உணராமல். சிலர் தமோ குணத்தில் அஜ்ஞானத்தில் பொறுத்து கொண்டிருப்பார்கள், அதுவும் கூடாது. விவேகானந்தர் பாரத தேசம் முழுக்க பரிவராஜகராக சுற்றி வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த தேசம் முழுக்க தமோ குணத்தில் மூழ்கி உள்ளது சொல்லி சொன்னார். அது பொறுத்துக்கிறது இல்லை. அறிவுபூர்வமாக வர வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துள்ளது, இந்த கஷ்டமான சூழ்நிலையை பொறுத்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை, வேறு நல்ல உபாயம் இல்லை என்று அறிவுபூர்வமாக சிந்தித்தும் கூட நாம் அதை பொறுத்து கொள்ளலாம். பல பேர் என்ன நினைக்கிறார்கள், ஒருவர் செய்கிற தவறை பொறுத்து கொண்டால் அது பலகீனம் என்று நினைக்கின்றார்கள், பழி வாங்கல் தான் வீரம் என்று நினைக்கின்றார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் பொறுத்து கொண்டிருந்தால் அது கோழைத்தனம் என்று நினைக்கின்றார்கள். கோழைத்தனம் என்பது பயந்து கொண்டு அல்லது அறியாமையினால் மந்த புத்தியினால் சகித்து கொள்ளுதல். ஆமாம், மந்த புத்தியினால் சகித்து கொள்ளுதல், கோழைத்தனத்தினால் சகித்து கொள்ளுதல், பயந்து கொண்டு சகித்து கொள்ளுதல் அப்படிலாம் இல்லை. அறிவுபூர்வமாக பொறுத்து கொண்டு இருந்தால் அது கோழைத்தனமும் இல்லை. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் ஒரு பெரிய சூக்ஷம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா?
ஒரு கஷ்டத்தை போக்க தரும் பரிகாரம் இருக்கு பாருங்க, அதை விட கஷ்டம் குறைவாக இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படியின்றி அது அதிக கஷ்டமாக இருந்தால் அது அறியாமையுடைய விளைவாக இருக்கும். ஆக அறிவிலிருந்து அறிவுபூர்வமாக தாங்கிக் கொள்ளுதல், விசாரித்து அறிந்து முயற்சி செய்து அதற்கும் பிறகு அதை முடியவில்லை என்றால் அதை நாம் பொறுத்து கொள்ளுதல். அப்படி திதிக்ஷை வந்ததென்றால் அந்த திதிக்ஷை தான் நமக்கு வெறுப்பின்றி இல்லையா நம்ம அதை கடைபிடிக்க முடியும். இது பலகீனம் என்ற எண்ணம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியும். சில நேரம் பொறுத்துக்குவோம், அது கையாளாகத்தனம் சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை கையாளாகாதத்தனம். அவர்களுக்குரிய ஒரு குணமும் அது இல்லை. இது சாத்விகமான சாதனமாக இருக்க வேண்டும் என்றால் அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து நாம் அவைகளை பொறுத்து கொள்ளுதல், முயற்சி செய்தும் பிறகு இருந்தால் அதை பொறுத்து கொள்ளுதல், அது சாத்விகமான சாதனம். ஆக திதிக்ஷையை பின்பற்ற முதல் உபாயம் ஞானம், சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்கின்ற அறிவு, அந்த அறிவிலிருந்து ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை, அந்த மனநிலையில் தான் பொறுத்து கொள்ளுதல். இது மிக மிக முக்கியமான ஒரு சாதனம். சரி, இந்த ஞானம், இந்த அறிவு வர வேண்டும் என்றால் அது எப்படி வர வேண்டும்? நன்கு சிந்திக்க வேண்டும், நல்ல வழிகாட்டியான நூல்களை படிக்க வேண்டும், பல மகான்களுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை, பெரியவருடைய வாழ்க்கையை நாம் தெரிஞ்சுக்கிறது, சரித்திரத்தை, திவ்ய சரித்திரங்களை நாம் கேட்கறத விட என்ன பிரயோஜனம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்டதை போல சூழ்நிலைகள், அனுபவங்கள் வரும் பொழுது அவர்கள் அந்த சூழ்நிலை எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு முன் உதாரணமாக இருக்குது. அதுக்காக தான் பலருடைய நூல்களை எல்லாம் படிக்கிறது. பலருடைய அனுபவங்களை பார்த்தும் கூட நம்முடன் இருக்கக்கூடிய பலருடைய அனுபவங்களை பார்த்தும் கூட நம் அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் சொன்ன, பொறுத்தவர் தோற்றதில்லை, பொறுமையற்றவன் வென்றதும் இல்லை, பொறுத்தார் பூமியாழ்வார். ஆமாம், இங்கே பொங்குறதெல்லாம் இல்லை, பொங்கலும் இல்லை. இன்னைக்கு 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 என்ன, இன்னைக்கு கஞ்சி தான் இருக்கும். கெட்டியாக இருந்தால் பொங்கல், தண்ணியாக இருந்தால் அது கஞ்சி. இரண்டாவது உபாயம், இதுவும் ரொம்ப முக்கியம், தவம். சில நேரம் அறிவுபூர்வமாக நமக்கு நல்லா தெரிஞ்சிடும், இந்த சூழ்நிலையில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை, அது நல்லா தெரியும். இருந்தாலும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்கின்ற சக்தி நமக்கு இல்லை, இருக்கிறதில்லை. காரணம் என்ன? எப்பெல்லாம் கஷ்டம் வருகின்றது அதை போக்குவதற்கு ரெமடி தேடி கஷ்டம் தெரியாமலேயே வாழ்ந்திருப்போம். அதனால என்ன, சிறிய கஷ்டம் கூட தாங்குகின்ற சக்தி இல்லாமல் இருந்து கொண்டிருப்போம். சொல்லுவோம், பசி தெரியாமல் வளர்ந்துட்டான், அதனால என்ன, பசியே தாங்க மாட்டோம். சிறு பசி வந்தாலும் உடனே என்ன, உணவு வேணும் இவ சொல்லி ரகலை பண்ணுறது. சில நேரம் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுத்து என்ன பண்ணுவோம், கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்புறம் சாப்பாடு நேரத்தை சாப்பிடாது, அப்புறம் அப்பவும் நமக்கு கோபம் வரும், என்ன அது சாப்பிடவே மாட்டேது. பசி இருந்தால் தானே சாப்பிடும். அதே பகலெல்லாம் தூங்கும், ராத்திரிலாம் தூக்கம் வரலன்னு, அது எப்படி வரும்? மேலும் நாம் ஒரு பெரிய தவறு பண்ணுறோம், என்னென்னா, நான் பட்ட கஷ்டங்கள் எதுவும் என் குழந்தைகள் படக்கூடாது. ஆனால் நாம் பட்ட கஷ்டம்தான் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுள்ளது என்பதை நமக்கு தெரிவதில்லை, நம்மை பக்குவப்படுத்தியுள்ளது என்பது நமக்கு புரிவதில்லை. ஆக நம்மை விட அல்லது உங்களை விட உண்மையில் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் குழந்தைகள் உங்களை விட முன்னேறும். ஆமாம், படலைன்னா சரி, விட்டுட வேண்டியதுதான். ஆக கஷ்டம் இல்லை என்றாலும் சில நேரம் சில கஷ்டங்களை நாமே எடுத்து பழகணும், அதுதான் தவம். அவ்வாறு பழகினால் நமக்கு தாங்கிக் கொள்கின்ற சக்தி வரும். அதுக்கு தான் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பொறுமை, அந்த தாங்கிக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது இல்லை, பெரியவங்களுக்காவது ஓரளவுக்கு இருக்குது. அதுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிலாம் சிரமப்பட்டிருப்போம். ஆமாம், ஆக சகித்து கொள்கின்ற சக்தி நமக்கு வர வேண்டும். அவ்வாறு கடினத்தை நாமே தேடி எடுத்து கொள்ளுதல், அதுதான் தவம். உணவு இருக்குது, விரதம் சாப்பிட மாட்டேன், ட்ரெயினில் வரோம், ட்ரெயின் லேட்டு, உணவு இல்லை, பசி, கஷ்டம்தான். ஆனால் உணவு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடாமல் இருக்கிறது, அதுதான் விரதம். ஏசி இருக்குது, இருக்கட்டும், இல்லாமல் இருக்க பழகிறேன். கார் இருக்குது, இருக்கட்டும், ஒரு நாள் நடந்து போய் பார்க்குறேன்.
ஒருத்தர் டாக்டர் சொன்னார் நீங்கள் வாக்கிங் போகணும். டெய்லி என்ன பண்ணார், வாக்கிங் போயிட்டு வந்தார். அவர் டாக்டர்கிட்ட பார்த்தார், இல்லையே நீங்கள் வாக்கிங் போனதுனால உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும், நான் சொல்லபடி நீங்கள் பண்ணலையேண்ணா. போயிட்டு வந்தாங்க டாக்டர். எப்படின்னா காரில் போயிட்டு கார்லேயே வந்துட்டார். நான் காருக்கு வாக்கிங் போக சொல்ல, காருக்கு சுகர் உங்களுக்கு தான் சொன்னேன். நடந்து போய் வர்றது. ஆக பொறுமையை பழகுவதற்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயில்களில் ஒரு அடி மேலே அடி எடுத்து அப்படி நடப்பாங்க பாருங்க. அது எதற்கென்றால் பொறுமை பழகிறதுக்கு. அது ஒரு நல்ல தவம் தான். எப்படியோ இப்போ ஜோசியர் சொல்லியிருந்தா கூட மனம் எப்பவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு, கொஞ்சம் மெதுவாக நடந்து பழகுதல், இதெல்லாம் நாம பழகுகின்ற அந்த கஷ்டங்களை எடுத்து நாம் பழகுவது ரொம்ப முக்கியம். ஆகவே இதெல்லாம் என்ன பிரயோஜனத்தை தரும், நாம் விரும்பாத சூழ்நிலைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வரும்பொழுதும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு கிடைக்கும், அந்த சக்தி நமக்கு இருக்கும். அப்படி பழகணும்னா கஷ்டங்கள் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. ஒரு காலத்து ஃபேன் இல்லை, லைட் இல்லை, படிச்சிருந்தானே, ஃபேன் இல்லாத இருந்திருந்தானே. கிராமங்கள்லாம் கம்மால் குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்தவங்க தானே வாய்க்காலில். ஆமாம், இன்றைக்கி எல்லாமே வந்தாச்சு. இப்போ என்ன, போன உடனே ரூமில் ஃபேனை தான் போடும், சில பேர் போன உடனே ஏசியை தான் போடணும், எல்லாம் வந்தாச்சு. ஆக ஆடி ஓடி விளையாடுவது, வெயில் இல்லை விளையாடுவது குழந்தைகளுக்கு ஏன் கஷ்டமாக தெரியல தெரியுங்களா? அதை அவர்களை விரும்பி செய்கின்றார்கள், வயதும் கூட காரணம். ஆனால் அதே குழந்தைய கடைக்கு போன என்ன பண்ணுவான், போகாது. ஆக தவம் என்றால் என்னவென்றால் கஷ்டங்களை நாம விரும்பி ஏற்றுக்கொள்வது. அவ்வாறு ஏற்று விரும்பி பழகினால் கஷ்டங்கள் வரும்பொழுது அது நமக்கு பழகி இருக்கின்ற காரணத்தினால் சகித்து கொள்கின்ற, தாங்கிக் கொள்கின்ற சக்தியை நமக்கு அது தந்திருக்கும். அப்படி தாங்கி பழகித்தான் திதிக்ஷையை வளர்க்க வேண்டும், பழக்க வேண்டும். ஆக 2 காரணத்தினால்தான் திதிக்ஷையை வளர்க்க முடியும். ஒன்று ஞானம், அறிவு, அதை பற்றி அறிவு. இரண்டாவது பொறுமையை தவமாக பழகுவது. வேறு வழியே கிடையாது. நீச்சல் பழகணும் என்ன பண்ணணும், நீந்தி தான் நீச்சல் பழகணும். சைக்கிள் ஓட்டினா என்ன பண்ணணும், சைக்கிள் ஓட்டி தான் சைக்கிள் பழகணும். அப்படி பொறுமையாக இருந்து தான் பொறுமையை பழக வேண்டும். தியானத்தில் பழகிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல அமர்ந்து பழகுவது. ஒரு 10 நிமிஷமாவது அப்படியே அமர்ந்து பழகிறது, அசையாமல் இருந்து பழகிறது. உடம்பையே அசையாமல் இருக்க வைக்க முடியலன்னா மனசு அசையாகுது. ஸ்தூல உடம்பே அசையாமல் இருக்க வைக்க முடியலன்னா, சில பேர் ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முடியுதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக ஆரம்பத்தில் நேராக நிமிர்ந்து அமர்ந்து ஒரு 15 நிமிடம் உட்கார்ந்து இருக்கிறதே தியானத்துக்கு முதல் ஒரு பெரிய சாதனம். பழகிறது கை கால்களை அசையாமல் அமர்ந்து கொண்டு இருப்பது, அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஆக கஷ்டங்களை தாங்கி ஏற்று பழகுவது. 3வது திதிக்ஷாவுடைய பலன் பார்க்க போகிறோம். முதல் பலன், எடுத்துக்கொண்ட சாதனங்களை முழுமையாக செய்து முடிப்பது. சாதன அனுஷ்டான பூர்ணம் கிடைக்கும். திதிக்ஷையுடைய பிரயோஜனம், நாம் என்ன சாதனத்தை எடுத்துக்கொண்டோமோ அந்த சாதனங்களை முழுமையாக செய்வோம், அறகுறையாக செய்ய மாட்டோம். இல்லை என்றால் ஒன்று செய்வோம், பொறுமையின்மையில சிரமம் வந்துச்சுன்னா விட்டுடுவோம். எல்லாம் ஆரம்ப சூரத்தனம் தான். ஆமாம், பிற்பாடு மீண்டும் இன்னொன்று இப்படியே போய்கொண்டே இருப்போம். காரணம் சகிப்புத்தன்மை இன்மை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தால் சிறு அளவுக்கு பெரிய அளவுக்கு சிரமம் வரத்தான் வரும். அந்த சிரமத்தை சகித்து கொள்ளாத தன்மையினால் அந்த விஷயத்தை விட்டுடுவோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இங்கு பூமி ஆழ்வார் என்பது சாத்தியத்தை அடைவார் என்ற அர்த்தம். ஞாபகம் வச்சு, பொறுத்தார் பூமி ஆழ்வார் நம்ம சொல்லுவோம். பூமி ஆழ்வார் என்பது அவர் எதை சாத்தியமாக எடுத்துக்கொண்டார், அவர் கோலை அச்சீவ் பண்ணுவார் அர்த்தம். அடுத்து 2வது பலன், தியானம் முதலிய சாதனங்களை எல்லாம் நம்மால் மேற்கொள்ள முடியும். பொறுமை இருந்தால் தான் தியானம் முதலிய சாதனங்களை செய்ய முடியும், ஒரு பாராயணம் பண்ண முடியும். சிவபுராணம் இருக்குன்னா நமசிவாய வாழ்க்கைன்னு ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் முடிக்கணுமே, பாதியிலே முடிஞ்சு போச்சு. ஆக ஏன் பலர் தியானத்தை விட்டு விடுகின்றார்கள் என்று அதில் வருகின்ற தோல்வி, மன போராட்டங்கள், கஷ்டங்கள், பொறுமையின்மை, அதனால் தொடர்ந்து செய்ய இயலாமை. உடற்பயிற்சி, யோகாசனங்கள், வாக்கிங் கூட அப்படி தான். முதல்ல பெயின் இருக்கும்,
முதல்ல நான் நடந்து பாருங்கள், 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், 2வது நாள் காலெல்லாம் வலிக்கும். அதோடு நடந்து பாருங்கள், 3-4 நாள் நடந்தீங்கன்னா பழகிட உடம்பு, அதுக்கு தயாராகிவிடும். அடுத்து 3வது பலன் மனோபலம், தைரியம் கிடைக்கும். கஷ்டத்தை பார்த்து பயந்த மனது கஷ்டத்தை வரவேற்க தயாராகிவிடும். இப்போது நமக்கு பிடிக்காத ஒருத்தர் வரார், நம்ம வீட்டுக்கு வரார், ஒரு பண்பு என்ன, அவர் வரவேற்கணும். நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரத்தை மனசு தயாராகிடணும். அப்படி தானே இருக்கும். மனசுக்குள்ள 1000 இருந்தால் எப்படி இருக்குங்க, அப்படி தானே கேட்குறோம். ஆக இந்த மனசு தாங்க தயாராகிவிட்டால் என்ன ஆகும்? இடும்பைக்கு இடும்பை பயப்பர். அது பார்க்குமா, இவர் இடத்துல இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அது கஷ்டப்பட்டு ஓடிடுமா. கஷ்டப்பட்டு ஓடிடும். பொதுவாக கஷ்டத்தை, துயரப்படும் நேரத்தை விட கஷ்டம் வந்து விடுமோன்னு நினைக்கிறது சொல்லுவாங்க. துயரங்கள்னால் எப்படி இருக்குன்னா, துயரத்தை அனுபவிக்கும் பொழுது வருகின்ற துன்பத்தை விட துயரம் வந்து விடுமோ என்கின்ற எண்ணம் தான் நமக்கு அதிகமான துயரத்தை கொடுக்கின்றது. இந்த குழந்தைக்கு ஊசி போடுறது டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டுருவாங்களான்னு சொல்லி கத்தோம், போடும்போது அவரோட வலி இல்லை. ஆமாம், அதுபோல தான் நம்ம மனசு கூட. ஆக முதல்ல பணம் வேணும், பிற்பாடு என்ன, பணம் வந்தோன்னு போயிடுமோ பயம். உண்மையில் பணத்தை இழந்த பிற்பாடு பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம். எப்படி நம்மளால் வாழ முடியும்? ஆனால் ஒன்றை பெறும் பொழுதே பெறுவதற்கு முன்னே போயிடுமோ, அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு. ஆகவே பையங்க பாடம் எழுதியிருப்பாங்க, அல்லது பரீட்சை எழுதியிருப்போம், ஏதோ ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு பரீட்சை எழுதியிருப்போம். ரிசல்ட் வரத்துக்கு முன்னே பயம், எப்படி ஆயிடுமே, எப்படின்னா வரட்டுமே, எழுதியாச்சு, வரத்தான் போகிறது இல்லையா, தாங்கிக்கிறது இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா ஃபெயில் ஆனால் கூட கொஞ்ச நேரம் நம்ம சமாதானம் ஆகிடும். ஆமாம், அதுதான் விஷயம். ஆக என்றைக்குமே பயம் என்பது கஷ்டம் வந்துவிடுமோ என்கின்ற விஷயத்தை குறித்து தான். ஆக கஷ்டத்தை தாங்கும் சக்தி வந்தால் அந்த பயமும் போய்விடும். பழகினால் கஷ்டப்பட்டு ஓடி போயிடும். ஆக திதிக்ஷையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது அடுத்த 4வது பகையே வராதுங்க. ஆமாம், ஏனென்றால் சொற்களில் பொறுமை இருக்கும். சொற்களால் வரக்கூடிய பகை நமக்கு வராது. சொல்லால் வரும் துன்பம் சொல்லுவாங்க. அவசரத்தில் பொறுமை இல்லாமல் என்ன பண்ணுவோம்னா வார்த்தைகளை கொட்டி விடுவோம், அப்புறம் அதை அள்ள முடியாது. ஆமாம், பல வகைகளில் பிறரை நாம் துன்பப்படுத்துவது பயன்படுகின்ற ஒரே சாதனம் இந்த வார்த்தைகள் தான், நாக்கு தான். இன்னொன்று சொல்லுவாங்க, பொறுமை இல்லைன்னா அவசரத்தில் அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு. ஆமாம் ஆமாம். 5வது உடலில் புலன்களில் செயலில் ஒரு அமைதி இருக்கும். பொறுமையின்மை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம உடம்பே கூட அந்த பொறுமை இல்லாத இருக்கு. மென்மை தான் நமக்கு வேணும். அதுவும் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடு. ட்ரெயினில் கூட பாருங்களேன், முந்திலாம் ஒருத்தர் ஓடி வருவார், வந்துட்டு என்ன பண்ணுவார்னா அவருடைய லக்கேஜ் எல்லாம் அவருக்கு நிறைய இருக்கல குறைவாக இருக்கோ நம்மளது தள்ளிட்டு கூட அவர் எதுவும் வச்சுடுவார். அல்லது நாம் லேட்டாக போவோம், நம்ம சீட்டில் அவர் உட்காந்துக்கிட்டு இருப்பார், நமக்கு குறுக்க இடத்துலலாம் லக்கேஜ் அவர் வச்சுட்டு இருப்பார். நிறைய நேரத்தை முதல்ல வந்த உடனே இந்த சண்டை தான் வரும். நீங்கள் அங்கே உட்காருங்க, எந்திரிச்சு இப்படி உட்காருங்கன்னா அவருக்கு அந்த சென்ஸ் இருக்காது. இங்கே உட்காருங்களேன், இப்போ என்ன, இப்போது நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன்னுவார். சண்டை வரும். அது கொஞ்சம் நேரத்துக்கு பிற்பாடு புரிதல் வந்த பிற்பாடு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, காஃபி வாங்கி சாப்பிடுவாங்க, நான் தரேன் பைசான்னுவாங்க. ஆக 4 பேர் சேர்ந்து வேலை செய்வதில் கூட கட்டாயம் சிரமம் வரும். பொறுமையாக அணுகினால் சிறப்பாக இருக்கும். ஒரு பொறை 20 நட்பு. பொறைன்னா வேற ஏதோ பொறைன்னு சொல்லிடாதுங்க, பைரவருக்கு போகிறதுன்னு நினச்சிடாதுங்க. ஒரு பொறுத்துட்டா தான் 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியும். ஆக நாம் ஒரு மாதிரி பழகி வளர்ந்துருப்போம், அடுத்தர் வேறு மாதிரி அவருடைய பிராட்டப் வேறையாக இருந்திருக்கும். 2மே சாதாரண மேட்ச் ஆகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். திருமண பொருத்தெல்லாம் அதுக்காகத்தாங்க பார்க்குறாங்க. சரி, அடுத்த பண்பாக நாம் பார்க்க போவது ஸ்ரத்தா. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க
வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய். குறிகுணம் ஏதுமில்லதாய் அனைத்தாய் குளவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். காலமொடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.